பிரபு சார். ஸோ பல படங்களில் இவரோட ஃபிலிமோகிராஃபியில் பல படங்கள் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபேவரட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ஸோ அதில் பெரும்பாலான படங்களில் சாரை வந்து கொஞ்சம் ரகடாகவே பார்த்துருப்போம். ரொம்ப சில படங்களில் தான் வந்து சார் ரொம்ப க்யூட்டாக இருப்பார். அதில் ரொம்ப முக்கியமான படமாக லவ் மேரேஜ் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான க்யூட்டான கேரக்டர்ஸ் நிறையா பண்ணுங்க சார். ஸோ முருகானந்தம் சார் சொன்ன மாதிரி ஆக்ஷனும் மென்மையும் மிக்ஸ் ஆன ஹீரோன்னு சொன்னார். ஸோ அது பர்ஃபெக்டான வார்த்தையாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ். நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி தியேட்டரே போய் பார்க்குறது இல்லை. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை, இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். சென்னையில் ஐ திங்க் ஒரு 4-5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதில் வந்து கிடைச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்கே சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு, லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக உள்ளார என்ட்ரு பண்ணோடனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதுலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அன்புக்கு அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ப்ரெஷ் ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த இந்த டீமோட ஒர்க் பண்ணது அதான். இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது ஈஸி, கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. Had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார் ரொம்ப நன்றி சார். இது 3வது படம், நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனால் தியேட்டர் உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படி கேட்டாங்க. பட் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார். அண்ட் போத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூ வர் த பில்லர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேரும் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. சைலண்ட் அண்ட் டெட்லி. ஆமாம், அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்தீங்க சார். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு. ஃபைட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமாம், அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள், லைக் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஏற்றுக்கிறது, பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்கள் வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் சார். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East, Karthik sir, எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப் தேங்க்யூ எல்லாருமே. யூ ஆல் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே வந்து மார்னிங் 7 till night 9 ஷூட் பண்ணோம் இந்த படம். 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து கஷ்டமான வேலை. பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம், முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தேட். தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட். அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது. அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வண்டர்ஃபுல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்றைக்கி வந்து இங்கே நின்று இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சின்ன Q&A செஷன். ஸோ அதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக டீம் கிட்ட நீங்கள் கேட்கலாம் படத்தை சார்ந்து.